எல்லாருக்கும் வணக்கம். பாட்டி கை பக்குவம். இன்னைக்கு நம்ம பழைய காலத்துக்கு பழைய காலத்துக்கு போகிறோங்க. பிரிஞ்சி சாதம். அப்போல்லாம் நம்ம எந்த கல்யாணத்துக்கு போனாலும் காது குத்துக்கு போனாலும் பிரிஞ்சி அப்படின்னு ஒன்று வச்சுருவாங்க இல்லைங்களா? அதை எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேங்க. வெஜ்ஜு வாங்க. பிரிஞ்சி சாதத்துக்கு தேவையான பட்டை, லவங்கம், கேரட், பட்டாணி, பீன்ஸ், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, 1 டம்ளர் தேங்காய் பால், 4 டம்ளர் தண்ணி. இதுக்கு தேவையான பொருள் இருந்தாங்க. அரிசி, பச்சரிசி ஊற வச்சுட்டேங்க, சீரக சம்பா. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. எண்ணெய் போட்டேங்க, 1 ஸ்பூன் நெய் போட்டேன். இப்போ நம்ம பட்டை லவங்கம் போட்டுக்கலாங்க. பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சரிங்களா? இது கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம கொத்தமல்லி புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவுங்க, அதையும் போட்டுடலாம். அடுத்தது தக்காளி பழம். அடுத்தது காயெல்லாம் போட்டுக்கலாங்க. நான் வெங்காயத்துலேயும் உப்பு போட்டு வதக்கிட்டேன். நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ காயெல்லாம் எல்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சு இல்லைங்களா? நான் 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், 6 கிளாஸ் தண்ணி, அதுக்கு 1 கிளாஸ் தேங்காய் பாலுங்க. 1 2. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு இது நல்லா கலக்கலன்னு கொதிக்கிட்டோங்க. அப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தாளிச்சுட்டோம் இல்லைங்களா பிரிஞ்சி சாதம், அதை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. வாவ், எப்படி வந்துருப்பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு மேலே ப்ரெட்டு நல்லா பொரிச்சாச்சுங்க. அப்படியே தூவி விட்டுருலாங்க. இதை பார்த்தோன்னே தெரியுதுங்களா நம்ம பழைய காலத்துக்கு போயிட்டோங்களா? சூப்பராக வந்திருக்கு பாருங்க. சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. செம்மையாக வந்திருக்கு சாப்பாடு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஒயிட் பிரிஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.